எண்ணெய் விலை என்பது இந்த நாள் பல புள்ளிகளில் நாங்கள் நெருங்கி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சொன்ன உடனே எண்ணெய் விலை ஒரு $5-6 டக்குன்னு குறைஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா அப்போ கூட ஒரு பழைய நிலைக்கு போகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். ஏன்னா இப்போ கத்தாரினுடைய தயாரிப்பு திறனெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 17% பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஈரானியர்கள் தாக்குனது. ஏன்னா எல்லாரையும் அது பாதிக்கும். ஈரான் மேலே கை வச்சு ஈரான் பதிலுக்கு வளைகுடா மொத்தத்தையும் அடிக்குது. ஆமாம், அது கண்டுபிடிச்ச 2 விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டாவது ஹோர்முஸ் நீரிணை இவ்வளவு ஒரு பெரிய இது வெறும் 23% தானே தொண்ட குழியவே நெருக்கிடுற மாதிரி ஈரானியர்கள் இவ்வளவு தாக்குப்பிடிப்பார்கள் அப்படின்ற அறிவு ஒரு எண்ணம் அமெரிக்க வியூக அமைப்பாளர்களுக்கோ அல்லது அதிபர் ட்ரம்புக்கோ இல்லை என்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. சரியா கணிக்கல. ஆமா, 8 ஆண்டுகள் இந்த ஈரானியர்கள் ஈராக்கியர்களோடு சண்டையிட்டவர்கள். 80 - 88 வரைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களை பலி கொடுத்தவர்கள். அவர்கள் எவ்வளவு வலியையும் தாங்குவார்கள். யுரேனியம் இன்னும் இருக்கு. இது பூமிக்கு கீழே கிட்டத்தட்ட 800 மீட்டர் கீழேயோ அந்த மாதிரி 37 இடங்களோ 39 இடங்களோ இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த முறை இந்த 38 நாள் தாக்குதல்ல அதை முழுமையா போய் இவர்களால் அழிக்க முடியல. அந்த வாசலை மட்டும் மூடுற வேலையை மட்டும்தான் அமெரிக்க ராணுவம் செய்திருக்கு. அடிக்கிற குண்டெல்லாம் போட்டாங்களே, அதுல ஒரு குண்டு 15,000 கிலோ. முதல்ல அந்த குண்டு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த குண்டை தூக்கிட்டு போற விமானங்களும் அவங்க கிட்ட தான். அதெல்லாம் போட்டு முழுசா முடிஞ்சிடும். அது முடியல, அது இன்னும் கீழே போயிடுச்சு. அங்க அந்த யுரேனியம் இன்னும் இருக்கு. அந்த யுரேனியத்தை போய் தோண்டி எடுக்கணும். எடுத்து அதை ஈரான்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. கியூபா வீழ்ந்துகிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன நடந்திருக்கு? அதாவது பாருங்க, இந்த ட்ரம்ப் ஒரு சில வகைகளில் அவர் வரலாறு அவரை தேர்ந்தெடுத்திருக்கு. ஆமா, அதாவது இந்த கியூபா ஒரு பெரிய அதாவது நீங்க ஷூ போடுறீங்க காலுக்கு அப்படின்னா உள்ள ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுக்குவோம், பெரும் கஷ்டத்தை கொடுக்கும். அது ஒரு சின்ன கல் தான், அதை நீங்க எடுக்காத நிம்மதியா நடக்க முடியாது. அதுதான் கியூபா அமெரிக்காவுக்கு. என்னைக்கு கியூபா புரட்சி நடந்துச்சோ, என்னைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய தம்பி எல்லாரும் ஆட்சிக்கு வந்தார்களோ, அன்றிலிருந்து பெரிய எரிச்சலை ஊட்டி கொண்டிருந்த ஒரு நாடு அது. ரஷ்யர்களோட ரொம்ப இணைஞ்சு பக்கத்துல அடுத்த வீடு, ஆனா அவர் குப்பையை தூக்கி இப்படி போடுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன இது நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த காம்பவுண்ட்ல இருக்க அந்த வளாகத்தில் இருக்க எல்லாரும் உங்களிடம் மரியாதையாகவும் நட்பாகவும் நேசமாகவும் நடந்து கொள்ளுங்க. உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அட்லீஸ்ட் பயம் இருக்கு. ஒரு பெரிய கவர்ச்சியும் உண்டு அமெரிக்கர்களுடைய. அவர்களுடைய ஹாலிவுட் எடுத்துக்கங்க, அல்லது அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய முதலாளித்துவம், அங்கு அமெரிக்க கனவு அப்படின்ற ஒன்று. அமெரிக்க கனவு போனா செட்டில் ஆயிடுவோன்ற நம்பிக்கை. ஆமா, யார் வேணாலும் ஒரு சாதாரண ஒரு எளியவன் அவனுக்கு திறமையும் உழைப்பும் சரியான நேரமும் அமைந்தால் அவன் பெரிய இடத்துக்கு போயிடுவான். உங்களுக்கு இந்த 2000க்கு பிறகு அங்க போனவர் தான் இலான் மஸ்க். அவர் யாருன்ட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்களும் நானும் தெரியாது. இன்னைக்கு அவர் தான் முதல்ல சீன பெய்ஜிங்க்கு போய் அந்த விமானம் தொட்ட உடனே அதுல இருந்து வெளியே யார் முதல்ல வராருன்னா இலான் மஸ்க் தான் முதல்ல இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் வரார். அதுக்கப்புறம் தான் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வரார். அப்போ லக்ஷ்மிக்கு பின்னுதான் சரஸ்வதி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால உலகமே அப்படித்தான் இருக்கு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது அல்ல பொருள், அப்படிதான் வள்ளுவன் சொல்றான். ஒரு பொருட்டா இல்லாதவங்களையும் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும் அவர்களுக்கு பணம் மட்டும் இருக்குமானால். அப்படிப்பட்டது பணம் அப்படின்றான். பொருள் அல்லவரை, ஒண்ணுமே இல்லாதவர்களை பொருளாக செய்யும் பொருள் அல்லது அல்ல பொருள், அது மாதிரி ஒரு பொருள் கிடையாது அப்படின்றான். நம்ம இங்கேயே பார்க்கிறோம், இந்தியாவிலேயே பார்க்கிறோம், மற்ற இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த நீன்னு முடிகிற சில தொழிலதிபர்களை பத்தி உங்களுக்கு ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நீங்க அதை கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு நீ தான் கேட்டிருந்திருப்பீங்க. இப்ப 2 நீ ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்றேன், கியூபா இந்த மாதிரி ஒரு பெரிய தொந்தரவான ஒரு நாடா இருந்துச்சு. அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல இருக்கிறதே இவங்களுக்கு தொந்தரவா? இல்ல, அவர்களுடைய சோஷலிசம் இவர்களுக்கு ஒரு பெரிய
எரிச்சல். ஏன்னா அவங்க இது வந்து டிஃபையிங் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது நீங்கள் புவி ஈர்ப்பை வந்து அதிலிருந்து எப்படி தப்பிப்பீங்க? முடியாது. அதைத்தான் கியூபர்கள் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்க முதலாளித்துவம் என்பது எல்லாரையும் அது வந்து அந்த அது மாதிரி ஆகணுன்ற எண்ணம் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 30 நாடுகளுக்கு மேலே தென் அமெரிக்காவில் இருக்கு எல்லாருக்கும் உண்டு. வேற யாரும் விடாப்பிடியா சோஷியலிசத்தை வந்து பிடிச்சிட்டு இல்லை. இவங்க மட்டும் அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு கொள்கை ரீதியான கருத்தியல் ரீதியாக அது ஒரு எரிச்சல். கொள்கை எதிரின்னு வச்சுக்கோங்க. கொள்கை எதிரி. ஆமா, கரெக்ட். சரிதானா? நமக்கு அது வந்து நல்லா இருக்கும். பல மாதங்களாக நம்ம அதுக்கு பழகிட்டோம். கொள்கை எதிரி. இது தவிர என்னுடைய எதிரியோடு நீ வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற யாரு? அப்போ பனி போறப்போ ரஷ்யாத்தோட அவங்களோட நீ வந்து பெரிய இப்போ சமீப காலங்களில் அல்ல அப்போ இருந்தே கூட சீன உளவுத்துறையினர் ரஷ்ய உளவுத்துறையினர் அங்கு வந்து லிசனிங் போஸ்ட்ஸ், நீங்க அங்கிருந்து அமெரிக்காவில் நடப்பதை உளவு காண்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு மையங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதுதான் சிஐஏ உடைய இயக்குனர் அவங்க கிட்ட போய் சொல்றது. அதை நீங்க நிறுத்திடணும். என்ன அதுல உண்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுல உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இதுக்காக மெனக்கிட்டு அவரு சிஏ டைரக்டர் போயிட்டு அங்க வந்து அவரை மட்டும் இவங்க தான் வெளியிட்டாங்க அந்த படத்தை கூட. அவங்க வெளியிடல, கியூபர்கள் வெளியிடல, இவர்கள் வெளியிட்டார்கள். அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் வெளியிடல. அவரை மட்டும் அவர் அங்க சந்திக்கிறது, கியூபால அவர் பேசுறதுன்ற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அதனால அது அவர்களுக்கு ஒரு சிக்கல். இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு சரியான அவருக்கு வந்து சில வாய்ப்புகளை நேரமும் காலமும் அளித்திருக்குன்னு சொன்னேன். அதை நான் சொல்ல வரேன். ஒபாமா இருந்த பொழுது அதாவது இவர்கள் எதிரிகள்னு ஆன பிறகு பொருளாதார தடைகள், அமெரிக்க பொருளாதார தடைகளின் கீழ் கியூபா பல தசாப்தங்களாக இருக்கு. அதால மூச்சு விடுறதுக்கே அவ்வளவு நெருக்கி வச்சிருக்காங்க. நான் 2023 அங்க போயிருக்கேன். அங்க வந்து ஏழ்மை இருக்கு, நிறைய ஏழ்மை இருக்கு. ஒரு நடுத்தர ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், நடுத்தர வர்க்கம் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. சோஷியலிசம் வந்து பெரிய வெற்றியை ஈட்டி தரவில்லை. முதலாளித்துவம் எப்படி பெரிய வெற்றியை ஈட்டி தரவில்லையோ அதே மாதிரி சோஷியலிசமும் அங்கு தோல்வியடைந்ததை நாம் பார்க்கிறோம். ரேஷன் கடைகள் முன்னாடி உணவு பங்கீடு கடைகளின் முன்பாக பெரிய வரிசையில நிற்கிறார். பெரிய பொருளாதார தடை, அதனுடைய விளைவுகள் இருக்கு. அதனால அவர்களுக்கு சுற்றுலா அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில 10 மடங்கு, அதாவது 10%. ஒரு ரூபாய்க்கு 10 பைசா அதுல இருந்து வருது. ஆனால் அதை ஒட்டிய மற்ற துறைகள், அதை ஒட்டிய மற்ற வணிகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பைசாக்கு மேல அவர்களுக்கு ஈட்டி தருது. அதாவது சுற்றுலாத்துறையை நம்பியே ஒரு ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 50-60 பைசா சுற்றுலாத்துறையும் அதை சார்ந்த துறைகளையும் ஒட்டி உங்களுக்கு கிடைக்குது. இந்த சுற்றுலா பயணிகள் எங்கிருந்து வருவாங்க? ஐரோப்பாவில இருந்து வராங்க. பக்கத்துல இருக்க அமெரிக்கால இருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து அங்க அற்புதமான கடற்கரைகள் இருக்கு, கோவா மாதிரி. ஏன்னா அங்க அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எல்லாம் நினைக்கிறாங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சதா. நாம கூட அந்த ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவுன்ட்டு. அவரு அமெரிக்காவில் காலே வைக்கல. அவர் கால் வைத்தது 3 இடங்களில். அதுல ஒன்று கியூபா, இன்னொன்று ஹெய்ட்டி, இன்னொன்று பஹாமாஸ், இந்த கரீபியன் தீவு. அதனால நிறைய பயணிகள், நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அதனுடைய சீதோஷ்ணம் அதெல்லாம் வந்து ஒரு போர்ட்டோரிக்கோ மாதிரி இதையும் உருவாக்கலாம். ஆமா, அதே தான். போர்ட்டோரிக்கோவை விட அதை அழகா பண்ணிடலாம் பண்றதுனா வேணும்னா. ஏன்னா அது அங்கிருந்து 1 மணி நேரம் தான். மயாமியில இருந்து 1 மணி நேரத்துல நீங்க ஹவானா போயிடலாம் விமானத்துல. அவ்வளவு பக்கத்துல இருக்கு. இலங்கை இந்தியா மாதிரி. உண்மை. அதனால ஒபாமா என்ன பண்ணார்? அவர் முதல்ல போனார் ஹவானாவுக்கு. போய் ராவுல் காஸ்ட்ரோ, ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய தம்பி, அவர் ஆட்சியில் தீவிர கம்யூனிஸ்ட் ஆச்சு அவரு. ஆமா, அவரை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு மக்கள் தொடர்பை திருப்பி ஏற்படுத்துறது, சில தடைகளை நீக்கிறது, இதெல்லாம் அவர் பண்ணார். அதனால அது வரைக்கும் விமான போக்குவரத்து முழு அளவில் இருந்துச்சான்னு தெரியல. அவர் அதை வந்து சரி பண்ணார். அதனால பயணிகள் போகலாம் வரலாம், சுற்றுலா பயணிகள் போகலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன தளர்வு வந்துச்சு. கியூபா மாறிடுமோ, சோஷியலிச பாதையிலிருந்து அது விலகி எல்லாரும் மாதிரியும் எப்படி சீனர்கள்
ரஷ்யர்கள்லாம் வந்து அந்த பாதையிலிருந்து விலகி வந்துட்டாங்களோ அந்த மாதிரி இவர்கள் வந்துருவாங்களோன்ற ஒரு எண்ணம் ஒபாமா காலத்தில் சீனா இருந்துச்சு. வந்துருச்சான்னு இன்னொரு நாள் நான் பேசுறேன். தாராளமாக பேசலாம். ம். சரி பண்ண அதனால் அப்படி வந்துரும் அப்படின்ற மாதிரி இவர்கள் எண்ணினார்கள். அது நடக்கலை. ம். இவர் 2016 ஆட்சிக்கு வரார். ஓகே. வந்த உடனே பழைய இடத்துக்கு போயிடுது எல்லாமே. ரொம்ப கடுமையாக அதை எடுக்கிறார். ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ முன்னாடி நடந்ததுக்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ அவருடைய பெற்றோர்கள் கியூபாவிலிருந்து தப்பி ஓடி தஞ்சமடைய அமெரிக்காவுக்கு வந்தவர்கள். அகதிகள். ஆமா. அவர் ஒரு லத்தீன் அமெரிக்கன் தெரியும், கியூபக்காரர். அதனால அவருக்கு கியூபா மீது தனிப்பட்ட முறையிலேயே ம். இந்த சோஷலிச அமைப்பு, இந்த சர்வாதிகார அமைப்பு, அது சர்வாதிகார அமைப்பு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அங்கே எதிர்த்து எதுவும் பேசிட முடியாது. அதனால அது போகணுன்றது அவருடைய விருப்பம். அதுதான் அவர் வந்ததிலிருந்து அவர் அமைதியாக பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த வெனிசுவேலாவை அவங்க பிடிச்ச பிறகு அந்த எண்ணெயை நம்பி தான் அவங்க இருக்காங்க. இப்போ 22 மணி நேரம் மின்வெட்டு அப்படின்னு இன்னைக்கு படித்தேன் நியூயார்க் டைம்ஸில். அதனால மின்சாரம் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆகும்? 2011 என்ன ஆச்சுங்க தமிழ்நாடு அரசியலில்? என்ன வேணாலும் ஆகும். ஒரு அரசே விழுந்துருச்சு, திருப்பி வரலை. அதனால மின்வெட்டு, சுற்றுலா பயணிகள் வருகை குறைஞ்சு போகிறது. அதனால அது மூச்சு முட்டிட்டு இருக்கு அதுக்கு. இதுக்கிடையில் நேற்று வந்து ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய தம்பி ராவுல் காஸ்ட்ரோ மேலே 96 ஒரு விமானத்தை ஒரு அமெரிக்காவிலிருந்து அந்த கடற்பகுதியில் வந்து தப்பி வருபவர்கள், கியூபாவிலிருந்து தப்பி வருபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுவதற்காக கியூபாவிலிருந்து வெளியேறி அமெரிக்காவை தாயகமாக கொண்ட கியூபர்கள் அவர்களுடைய செலவில் சில பணிகளை செய்கிறார்கள். அதில் அவர்கள் ஒரு விமானத்தை இந்த மாதிரி இந்த காப்பாற்றுகிற விமானங்களை அவர்கள் நடத்துகிறார்கள். அவங்க கடலில் தப்பிச்சு வரும்பொழுது ஏதாவது அவர்கள் மூழ்கிடக்கூடாதுன்றதுக்காக அவர்களை மேலே பறந்து பார்த்து அவர்களை காப்பாற்றி இங்கே கொண்டு வர்றது, இந்த கரை கொண்டு வர்றது. இப்படி ஒரு விமானம் அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி. அதை வந்து கியூபர்கள் வந்து எதிர்க்கிறார்கள். இது எங்கே வான் உள்ள வருது, வரக்கூடாது அப்படின்லாம். அதை மீறி அது பல முறை அதெல்லாம் நடந்திருக்கு, வருது. இந்த முறை சுட்டுடுறாங்க, 4 பேர் இறந்துடுறாங்க. அந்த 4 பேரில் 3 பேர் கியூப வம்சாவழி அமெரிக்கர்கள். அந்த கொலைக்கு ராவுல் காஸ்ட்ரோ காரணம் என்று ராவுல் காஸ்ட்ரோவை நேற்று அமெரிக்க நீதித்துறை அவர் மீது குற்றப்பத்திரிகை வாசித்திருக்கிறது. அவருக்கு இப்போ 90 சில்லற வயசு, 94 இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் தள்ளாத பழமாக இருக்கிறார் அவர். அவருடைய பேரனோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டு பல மாதங்களாக மறைமுகமாக ரகசியமாக, அவ்வளவு ரகசியம் இல்லை எனக்கே தெரியுது, அதனால ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அவங்க தாத்தா மேல இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை நேற்று வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பேச்சுன்னா, அவரை வெனிசுவேலா மாதிரி அதிரடியா போய் கைது பண்ணி கொண்டு வந்துருவாங்களோ அந்த தள்ளாத வயது கிழவரை அப்படின்ற ஒரு எண்ணம் கூட சில பேருக்கு இருக்கு. ஒரு நேற்று கேட்டிருக்காங்க அதிபர் ட்ரம்ப், அவர் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன வேணா செய்வார் சார். அவர் நேற்று சொன்னது இன்னைக்கு மாத்திரலையா நிறையா உண்மை. ஸோ அந்த வாய்ப்புகளும் இருக்கு. பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். அதாவது அது வந்து ஒரு நல்ல ஆப்டிக்ஸாக இருக்காது, ஒரு நல்ல ஒரு 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 பிம்பத்தை தராது. புரட்சியின் முகங்கள்ல அவரும் ஒருத்தர் இல்ல, அவர் தான் எஞ்சி இருக்கிறது. அந்த புரட்சியினுடைய ஒரே முகம் எஞ்சி இருப்பது அவர் தான். அந்த புரட்சியின் போது நிறைய கொடுமைகள் நடந்தன. எல்லா புரட்சிகளின் போதும் நடக்கும் மாதிரியே பல பேர் அப்பாவிகள், பல பேர் இறந்தார்கள். அங்கிருந்து அந்த சிறை, எந்த சிறையில் இந்த மாதிரிலாம் தவறுகள் நடந்துச்சோ அந்த சிறையினுடைய காப்பாளராக இருந்தவர் நம்முடைய ஷே கெவாரா. ஓகே. அப்புறம் அவருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்த உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சிஏஏவால் கொலம்பியாவில் அவர் கொல்லப்பட்டார். பொலிவியா. ஸோ இப்போ அது வீழ்றதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்துருச்சா சார்? ரெஜிம் சேஞ்சா இருக்குமா அல்லது இந்த தத்துவார்த்த மாற்றம் தான் இருக்குமா? இல்லை, அவர்கள் வந்து எப்படி நம்ம 90க்கு பிறகு நம்முடைய பொருளாதாரத்தை திறந்துவிட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்பட்டோமோ, அது வரைக்கும் நாம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பொருளாதாரத்தை, ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கானமி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் சிமெண்ட் தயாரிப்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால் வெளியிலிருந்து போட்டியை நம்ம அனுமதிக்க மாட்டோம், இப்படி தான் இருந்தோம். 90களில் மூச்சு முட்டிடுச்சு நமக்கு. அதனால் நம்ம
இருப்புல இருந்த தங்கத்தெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு லண்டன்ல ஒரு பெரிய கடனை வாங்கிட்டு வந்தோம். நம்ம அடகு வைக்கலைன்னா கடன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. 3 வாரத்துக்கான இறக்குமதிக்குரிய பணத்தை மட்டும்தான் நம்ம வச்சிருந்தோம். இன்னைக்கு 11 மாசத்துக்கு வச்சிருக்கோம். அதனால அப்புறம் நம்ம திறந்து விட்டோம். இன்னைக்கு இருக்கிற நீங்க பார்க்கிற இந்தியா, நீங்க பிறந்த இந்தியாவில் இன்னைக்கு முன்னாடி வெறும் சைக்கிள் வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு 2 வீலர் வச்சிருக்காங்க. 2 வீலர் இருந்தவர்கள் கார் வச்சிருக்காங்க. அதனால இது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில் கியூபா இருக்கு. கியூபா ஒரு தனி தீவா தானே இருக்கு. பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு சோஷலிசம், நீங்க கிழக்கு ஐரோப்பா போனீங்கன்னா, கிழக்கு ஐரோப்பாவில் சோஷலிசத்தை கையாண்ட எல்லா நாடுகளும் அதை விட்டு விட்டார்கள். பல்கேரியா விட்டுடுச்சு, ரொமானியா விட்டுடுச்சு, எல்லாம் விட்டுடுச்சு. நான் பல்கேரியா போயிருக்கேன். அதனால அவர்கள் அதுதான் வந்து சுபிக்ஷத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சுபிக்ஷம் வரும்பொழுது முதலாளித்துவத்தினுடைய பெரிய குறைபாடு என்னன்னா, அது சில பேரை வந்து மிக கடுமையாக அடித்துரும் வயிற்றுல. பெரிய ஏழ்மையையும் அது உருவாக்கும். அதனால ஓகே. ஸோ இப்போ இந்த தாராளமயமாக்கலை நோக்கி நகருவாங்க, சீனா பண்ண மாதிரி. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு. அவர்கள் எப்படி நீங்க கேட்டீங்க ஆட்சி மாற்றமான்ட்டு. ஆட்சி மாற்றமெல்லாம் அவர் விரும்பல. அவர் வந்து எதுக்கு அதை மாற்றணும்? யார் இருந்தாலும் நம்ம ஆளா இருந்துட்டு ஆமா, போறாங்க. நீங்க வந்து நாங்க சொல்றபடி நீங்க இருங்க, எங்களுக்கு எதிராக இருக்காதீங்க. இந்த லிசனிங் போஸ்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. சீனர்கள் இங்க இருந்து உளவு பார்க்குறாங்க. அந்த மையங்களெல்லாம் நீங்க எடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா எங்க நீங்க வச்சிருக்கீங்கன்னு நாங்க தரோம் தகவல். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு நுண்ணறிவு அவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால இங்க நம்ம பேசுறது கூட யாராவது கேட்டுட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால அது வந்து அறிவியலினுடைய வளர்ச்சி அப்படி இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதனால தான் இந்த சீன பிரதமர் அப்படி சொன்னார், நம்முடைய பிரதமரும் அப்படி சொன்னார். அதனால இந்த ஹோர்முஸ் நீரிணை சிக்கல் தீரணும். இந்த போர் முதல்ல முழுமையாக ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு இணக்கமான ஒரு முடிவை இந்த 2 விடாப்பிடியான சக்திகளும் எட்ட வேண்டும். இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அமெரிக்கா செய்யறது, கியூபாக்கு செய்யறத சீனா தைவானுக்கு செய்யாதா? செய்யாது. எதுக்கு செய்யணும்? தாய்வானை வந்து ஒரு காலத்துல கியூபா கூட ஒரு இறையாண்மை மிக்க ஒரு தனி நாடு. ஆனா தாய்வான் ஒரு சீனாவினுடைய ஒரு பகுதி. தாய்வான் நாங்க தான் சீனாங்குது, சீனா நாங்க தான் சீனாங்குது. அப்படியான நாடுகள் தானே அது. நீ இப்போ லிசனிங் போஸ்ட் தைவான்ல அமெரிக்கா வச்சிருக்காதா? அது சீனாக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். அவர்கள் அதெல்லாம் கேட்கலாம். சீனாவை பற்றி அங்க போய் தாய்வான்ல ஒரு லிசனிங் போஸ்ட், ஒரு மையம் அமைத்து உளவு சேகரிக்கும், வேவு பார்க்கும் மையம் அமைச்சு தான் தெரிஞ்சுக்கணும்லாம் சீனாக்குள்ளேயே பண்ணுவாங்க. எங்க வேணாலும் பண்ணலாம். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இப்ப சீனாவுக்கு நீங்க இப்ப இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ்கோ, இன்னைக்கு இருக்க தற்கால நிலைமையை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஓகே. தாய்வானை ஒரு காலத்துல 24 நாடுகள் அங்கீகரித்தன. இன்னைக்கு 12 நாடுகள் அங்கீகரிக்கின்றன. அது வந்து தேய்பிரையாக இருக்கிறது உலக அரங்கில். அதனுடைய அறிவியல் வளர்ச்சி, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, மின்னணு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் தனி. ஆனால் உலக அரங்கில் அதற்கென்று இருந்த இடம் 71 வரைக்கும் தாய்வான் தான் சீனா ஐநாவில். 71 வரைக்கும் இந்த பெரிய சீனாவுக்கு அங்க இடம் இல்லை. தாய்வான் இந்த பெரிய சீனாவையும் சேர்த்து அங்க பிரதிநிதித்துவப்படுத்துச்சு. அமெரிக்கர்கள் தங்களுடைய கொள்கையை மாத்திக்கிட்ட பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த சீனாவுக்கு அங்க இடம் கிடைச்சது. தாய்வான் தள்ளப்பட்டது. மாவோ இருக்கிற வரைக்கும், மாவோ இருந்த போது அது நடந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும்ட்டு கிசிஞ்சர் வந்து நாம 2 பெரிய எதிரிகளை வச்சுக்க கூடாது, ஒரு பெரிய எதிரியை நம்ம இணக்கமா எடுத்துக்கிட்டோம்னா, அதனால அவர் இங்க தனியா வந்தார் இஸ்லாமாபாத். அப்பவும் பாகிஸ்தானிகள் தான் உதவி பண்ணாங்க. டெங்கும் மாவோ அளவுக்கான அந்த கொள்கை பிடிப்போட இல்லாம மாறி வந்திருந்தார். எனக்கு அவர் நடைமுறைவாதி, இஸ் எ பிராக்மேட்டிஸ்ட். ஏன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கானவர்கள் மிகப்பெரிய வறுமையில் இருந்தார்கள். அதுல இருந்து இப்ப யாரும் அப்படிலாம் இல்லை. அங்கிருந்து மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பல கோடிக்கணக்கான சீனர்களை ஒரு 20-30 ஆண்டுகளில் வறுமையிலிருந்து மீட்டது மட்டுமல்ல, அவர்களை செல்வந்தர்களாக சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு சீனா என்ற உலகத்தினுடைய தயாரிப்பு தொழிற்சாலை மாற்றி வைத்திருக்கிறது. ஸோ இப்போ சீனாவுக்கு அந்த தைவான் விஷயத்தை எல்லாம் இல்லை, அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இவங்களை பகச்சிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால
தற்காலத்தில் என்ன இருக்கோ ஸ்டேட்டஸ்கோ அது அப்படியே இருந்தால் கூட போகிறோம். அதுக்கு எதுவும் எந்த ஊரும் வந்துடக்கூடாது. இப்போ 14 பில்லியனுக்கு ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து விற்பனை செய்வதற்கு காங்கிரஸ் ஒப்புதல் தந்துருச்சு, போன ஜனவரியில் கொடுத்துச்சு. இவர் அது மேலே உட்கார்ந்துருக்கார். இப்போ இவர் கையெழுத்து போட்டார்னா 14 பில்லியனுக்கு ஆயுதங்கள் அங்கே போயிடும். அந்த ஆயுதங்கள் யாருக்காக? தாய்வானுக்கு, சீனாவை எதிர்ப்பதற்காக. இந்த முறை இவர் அங்கே போயிருந்த போது பெய்ஜிங்க்கு இவர் காதில் ஓதியதெல்லாம் தாய்வானிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மோதல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதை வெளியே வந்து யார் நம்மகிட்ட சொல்கிறாங்க? வழக்கப்படி ட்ரம்ப் தான். காதுல ஓதுனது. அதனால அல்ல, அவர் வெளியவே சொன்னார். நான் அப்படி வேடிக்கையா சொன்னேன். புரியுது சார். வெளிப்படையாவே சொன்னார், அது வேண்டாம், அதை நீங்க வந்து உங்களுடைய வெளியுறவு கொள்கையை அவங்க கிட்ட நீங்க கவனமா அதை நீங்க சரியா அணுகலைன்னா நமக்குள்ள ஒரு மோதல் வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பதிலுக்கு நீங்க மட்டும் ஈரான அங்க இங்கேயும் கை வைப்பீங்க, நாங்க வைக்க கூடாதான்ட்டாங்கன்னா அப்படி தேவையில்லை. அவங்க ஏற்கனவே அது வந்து ஒரு சின்ன, எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து ஒரு 600 அறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை நீங்கள் நடத்துகிறீங்க. அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் நீங்கள். அந்த 600 அறைகளில் ஒரே ஒரு அறையில் மட்டும் உங்களுக்கு பெரிய உள்ள நுழையிறதுக்கான அனுமதி இல்லாத இருக்கு. அதுதான் நிலைமை. ஸோ அது பெருசாக சீனா எடுத்துக்காது. ஆனால் அமெரிக்கா அப்படி எடுத்துக்கல. இல்லை, அமெரிக்கர்கள் வந்து அந்த அரசை வந்து அவர்கள் கம்யூனிசத்துக்கு எதிரான அரசுன்றதுனால தைவானும் 49 இருந்து தாய்வானை அவர்கள் தூக்கி பிடித்தார்கள். சேர்மன் தலைவர் மாவோவே எங்களோட இந்த முதலாளித்துவ நாடுகளினுடைய தலைவரான அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு வராருன்னும் பொழுது இந்த தாய்வானை பொத்துன்னு விட்டாங்க கீழே. அப்போ இருந்து மாறி 78 அரசு முறை உறவுகள், டிப்ளமேட்டிக் ராஜாங்க உறவுகளை அமெரிக்கர்கள் இந்த சீனாவோட தொடங்கினாங்க, பெருஞ்சீனாவோட தொடங்கினாங்க. அதிலிருந்து அவர்களுக்குள் அப்புறம் கிளின்டன் தான் அவங்களை கொண்டு வந்து உலக வர்த்தக நிறுவனம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து சேர்த்தார். எதுக்கு சேர்த்தார்னா, அவங்க ஒரு தனி தீவா இருக்காங்க, அவங்களுடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோடு பிணைக்கப்படலை, அவங்க என்னமோ தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய சந்தை, அவங்களே இப்போ தயாரிச்சுக்கலாம், அவங்களே அதுக்குள்ளே விற்றுக்கலாம், அது என்னமோ தனியாக இருந்துச்சு. அதை கொண்டு வந்துட்டா அவர்கள் இன்னும் உலகத்தோடு பல கற்றல் ஒட்ட ஒழுகாதார்ன்ட்டு ஒரு குரல் இருக்கு. ஏன்னா அது மாதிரி உலக வழக்குக்கு அவர்களை கொண்டு வந்துடலான்னு நினைச்சு கிளின்டன் கொண்டு வந்தார். வந்த பிறகு உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு அவர்கள் அணுக ஆரம்பித்து விட்டார்கள், எங்களை ஏய்க்கிறார்கள் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர்கள் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சார்கள். ட்ரம்ப் தான் அது அதிகமாக சொன்னவர், எங்களை ஏய்த்து பிழைக்கும் நாடு நீங்க அப்படின்ட்டு. யாரதான் சார் சொல்லல. உண்மை. ஏன் அப்படி சொல்றாருன்றதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் இருக்கு. அவர்கள் வந்து இங்க இருக்க தொழில்நுட்பத்தை களவாடி விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் காப்பி அடிச்சிடுறாங்க. சிலதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம், எனக்கு இன்னும் முழுமையா தெரியாது. அது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி அவர்களே சொந்தமாக தொழில்நுட்பம் 5G, வாவே, அந்த மாதிரி அவர்கள் வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய முதல் 500 நிறுவனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு 100கணக்கான நிறுவனங்கள் அமெரிக்காவை சேர்ந்தவை, அமெரிக்காவில் உள்ளவை. அதற்கு அடுத்த பெரிய இடத்துல சீனா இருக்கு. 60க்கு மேலே அந்த மாதிரியான நிறுவனங்களை நீங்கள் சொன்னீங்க. கம்யூனிச சோஷலிச சீனாவில் அத்தனை பெரும் கோடீஸ்வரர்கள், கோடியெல்லாம் சாதாரணம், அவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய சீன பயணம் கடுமையான ஒரு உலக சூழல்ல ஒரு போர்களையும் நடத்திக்கிட்டு, ஒரு பக்கம் ஈரான் பின்னணியில சீனாவும் ரஷ்யாவும் தான் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல ரஷ்ய அதிபர் புதின்கிட்ட ஃபோன்ல பேசுறாரு. இப்போ ஜி ஜின்பிங்க நேராக பெய்ஜிங்கே போய் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? என்ன அதனுடைய அவுட்கம், அதனுடைய விளைவுகள்லாம்? பெருசா அவர்களுக்கு அதுல ஒரு பெரிய தீர்வு ட்ரம்ப்புக்கு கிடைக்கல. அவர் வந்து ஒரு பெரிய முதல்ல 40 மணி நேரம் அங்கே இருந்தார், 2 நாள். அவரை வந்து புது மாப்பிள்ளையை வந்து பெண் கொடுத்தவர்கள் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஷீ நடத்தினார். ஷாங்னான் ஹாய் அப்படின்ற அந்த கம்யூனிஸ்டுகள் உட்கார்ந்து வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய தலைமையகம், அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அதை காட்டுறார். அதை வந்து முன்னாடி ஒபாமாக்கு பண்ணியிருக்காங்க.
முதல் நிக்சனுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளின்டனுக்கு பண்ணியிருக்காங்க. 4 அதிபர்கள் பண்ணியிருக்காங்க. இவர் 4வது அதிபர். இதற்கு முன்னாடி முதல் முறை அவர் 2017 18 அங்கே போகும்பொழுது அவரை ஃபொர்பிடன் சிட்டின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட நகரம்ன்ட்டு ஒன்று இருக்கு. அது ஒரு வரலாற்று பெருமை வாய்ந்த ஒரு நகரம். அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவரை பெருமைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி பெருமைகளிலேயே மகிழ்ந்து செல்பவர் நம்ம ட்ரம்ப்ன்றது நமக்கு தெரியும். ஏப்ரல் மத்தியில் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ட்வீட் போட்டார். அந்த கீச்சில் அவர் என்ன சொன்னார், நான் ஷீயை சந்திக்க இருக்கிறேன், அவர் என்னை குண்டுக்கட்டாக அணைத்து கொள்வார், he will give me a big fat hug அப்படின்னு எழுதினார். அதெல்லாம் நடக்கலை. அப்படி அந்த அந்த அணைச்சிக்கிறது, அரவணைச்சிக்கிறது, அதெல்லாம் நடக்கலை. அதற்கு பதில் ஆனால் ரொம்ப ஒரு 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 வெப்பமான வார்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சு. அவரை வந்து பாராட்டி அவரை சீராட்டி அவரை தவிர வேறு யாரும் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்ற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க. அப்போது இந்த 30 தொழில்துறை தலைவர்கள் யார், இலான் மஸ்க் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜென்சன் ஹுவாங், நிவிடியா, இந்திய பொருளாதாரத்தை விட பெரிய பொருளாதாரம், பெரும் அந்த கம்பெனியினுடைய பொருளாதாரம் மட்டும் 5 ட்ரில்லியன் நிவிடியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஆப்பிள் ஃபோனுடைய முன்னாள் தலைவர் டிம் குக். இவங்க 3 பேர். இது தவிர போயிங்கினுடைய தலைவர். இது மாதிரி ஒரு 30 பேர் கொண்ட ஒரு வர்த்தக தூதுக்குழுவையும் வர்த்தக தலைவர்களையும் அவர் அழைத்து சென்றார். இது முழுமையாக வர்த்தகத்தை அதிகமாக பிரதானப்படுத்திய ஒரு பயணம். இங்கே பல ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்லாம் அவர் நினைச்சார். 2-3 ஒப்பந்தங்கள் நடந்தன. முதல்ல இந்த வர்த்தக தூதுக்குழுவோட பேசும்பொழுது ஷீ என்ன சொன்னார், எங்களுடைய கதவுகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் திறப்போம் அமெரிக்க வர்த்தகத்துக்குன்னு சொன்னார். அதுதான் அவர் இறங்கி வந்த ஒரு இடம். மற்றபடி வழக்கப்படி ட்ரம்ப் என்ன பண்ணாரு, எக்ஸாமுக்கு முன்னாடியே எவ்வளோ மார்க் எழுதி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே 78 மார்க் எனக்கு கிடைக்கும்னு சொல்கிற ஒரு மாணவன் மாதிரி 200 போயிங் விமானம் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னார். அங்கே வெளியில் வந்த அடுத்த நிமிஷமே. அது மட்டுமல்ல, பின்னாடி இன்னும் 750 வாங்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்கன்னார். 2 நாள் சீனர்கள்ட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை, மயான அமைதி. அதே மாதிரி என்ன சொன்னார், மாட்டிறைச்சி வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பீஃப் தடை இருந்துச்சு இவ்வளோ நாள், அதை வந்து அவங்க விலக்கிக்குவாங்க. நிறையா மாட்டிறைச்சி நம்ம அமெரிக்காவிலேருந்து நம்ம அங்கே ஏற்றுமதி பண்ணலாம். அப்புறம் சொன்னார், பில்லியன் டாலரில் சோயாபீன் வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சொன்னார். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க நேற்று சீனர்கள். வாங்குறாங்க. பட் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நான், ஏன்னா இதற்கு மேலே வந்து அதாவது அமெரிக்க தொழில்நுட்பத்தை பார்த்து என்ன சொல்றது, அதன் மீது காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் சீனர்கள். அந்த தொழில்நுட்பம் முழுமையாக கொடுத்துட முடியாது. இப்போ நிவிடியாவினுடைய உயர்ந்தபட்ச சிப் அதை வந்து சீனாவுக்கு விற்கக்கூடாதுன்ட்டு பைடன், அதற்கு முன்னாடி இருந்தவங்க பின்னாடி இருந்தவர்கள்லாம் தடை போட்டிருக்காங்க. அந்த தடையை உடைக்கணும்னு சொல்றாரு ஜென்சன் ஹுவாங். அவர் தாய்வானில் பிறந்த சீனர், 9 வயதில் அமெரிக்காவுக்கு போனவர், அமெரிக்க குடியவர். இப்போ அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இவர்களை வந்து நாம் இதுக்கு பழக்கணும், நம்மகிட்ட இருந்தவர்கள் இதை வாங்கணும், நீங்க இதை விற்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நாள்ல அவங்களே இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு வித்தா காசாவது வரும், இல்லைன்னா அவனே செஞ்சிருவான். அதனால நாம வந்து அவங்களை கண்டு அஞ்சக்கூடாது, நாம அவர்களோட தொழில் பண்ணணும் அப்படின்றாரு. அது எப்படி முடியும்னு தெரியல, ஒருவேளை அதுக்கு விலக்கு தருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வந்து அதீதமா புகழ்ந்தார், அவரை பெரும் தலைவர்னார். அதிபர் ட்ரம்ப் வந்து கிரேட் லீடர், அப்புறம் நண்பர்னு 2 முறை சொன்னார். அவர் ஒன்றும் சொல்லலை. அதாவது நான் வந்து மாப்பிள்ளைன்ட்டு மாமனார் அழைக்கிறார், ஒரு நிமிடம் கூட மாமான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அழைக்கல. ஜி ஜின்பிங் எதுவுமே பேசல மாமனார். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த சீனர்கள் வந்து அதிகம் பேசாத ஒரு மக்கள். அவர்களுடைய பண்பாடே அப்படித்தான். அவர்கள் வந்து செஞ்சிருவாங்க பேசுறத விட, அமைதியான அவர்கள். அதனால தான் அங்கே புத்த மதம் அதெல்லாம் போய்
சேர்ந்துச்சு. ஏற்கனவே அமைதியானவர்கள் இன்னும் அமைதியாக ஆயிட்டாங்க. அவர்கள் அதிகம் பேசலை. அவர் உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஒரு வாசகம், ஹோர்முஸ் நீரிணை உலக வர்த்தகத்திற்கு திறந்திருக்க வேண்டும், போக்குவரத்துக்கு. இதுதான் எல்லாரும் தான் ஊரே சொல்லுது. என்ன அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அதை பற்றி பேசினோம், அதிபர் ட்ரம்ப் சொல்றார், நாங்கள் பேசினோம், அவங்களும் அதை திறந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை அது அவர்கள் வந்து ஈரான் வந்து ஒரு அணு சக்தியாக மாறுவதை அவர்களும் விரும்பவில்லை. அப்படி சீனர்கள் எதுவும் சொல்லலை. இவர் சொல்றார், இருக்கலாம், அவர்கள் சொல்லியிருக்கலாம், மொழிபெயர்ப்பாளர் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அறைக்குள் இருப்பதை அம்பலத்திற்கு கொண்டு வரும் அம்பலவாணன் அதிபர் ட்ரம்ப். இவங்க கிடையாது. அதனால இது வந்து இது நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னார்னா, தூசிடிடிஸ்ன்னு சொல்லிட்டு கிரேக்கத்தினுடைய ஆத்தன்ஸினுடைய ஒரு வரலாற்று பதிவாளர். அவர் ஒரு ஜென்ரல், இராணுவ ஜென்ரல். ஆத்தன்ஸ் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக ஒரு காலத்தில் இருந்தது. அதற்கு எதிராக பக்கத்தில் இருந்த ஸ்பார்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு நகரம் அதற்கு போட்டியாக உருப்பெறுகிறது. அதை கண்டு அஞ்சி ஆத்தன்ஸ் அவங்களோட போருக்கு போகுது. அந்த போர் 27 வருஷம் நடந்துச்சு. பெலோபனீசியன் வார் அப்படின்னு அதுக்கு பேர். அதை சொல்கிறார் இந்த விருந்தில், அவர் கொடுத்த விருந்தில், அவருடைய பேச்சில் அதை சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றார். ஆத்தன்ஸ் யாரு? அமெரிக்கா. யாரு ஸ்பார்ட்டா? சீனா. ஓகே. அதுக்கு பேர் தூசிடிடிஸ் ட்ராப், தூசிடிடிஸ் பொறி. அந்த பொறியில் போய் நம்ம மாட்டிக்க. நான் வளர்றதை பார்த்து என் கூட சண்டைக்கு வந்துடாத, அது ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடும். உண்மை. ஈரானோட சண்டையே இவ்வளவு நாள் இழுக்குதே. அப்புறம் சண்டைகள்லாம் வேகமாலாம் முடியாது. இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து அதுக்கு வந்து மூச்சு முட்டிட்டு இருக்கு யுக்ரைனில். 50 மாதங்களுக்கு மேலே தொடர்ந்து நடக்குது அந்த போர். அதனால முன்ன மாதிரிலாம் கிடையாது. அப்படி போனோம், பார்த்தோம், 2 அடி அடித்தோம், பிடிங்கிட்டு வந்தோம், அப்படி இருக்க முடியாது. ஓகே சார். ஆனால் நிறைய விமானங்களை, போயிங் விமானங்களை சீனா இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒத்துக்குச்சு, சோயா ஒத்துக்குச்சு, பீஃப் இறக்குமதிக்கு ஒத்துக்குச்சுன்றீங்க. சீனா ஒரு உற்பத்தி செய்யும் நாடு, விற்க தானே ரெடியாக இருக்கும். போயிங் வந்து அந்த அதாவது இன்னும் அவர்கள் விமானத்துறையில் அந்த இடத்துக்கு வரல. உங்களுக்கு எலக்ட்ரிக் கார், பாகிஸ்தானுக்கு கூட விமானம், போர் விமானங்கள் எல்லாம் அவங்க கொடுக்குற அளவுக்கு போர் விமானங்கள் கொடுக்கலாம். பயண விமானங்கள், பயணிகள் வாங்குறத விட அவங்க உருவாக்கிறதானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அதை பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, அதுவும் நடக்கும். நேம் ஷேக்குக்கு இதை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி விவசாயத்துறையிலையும் சீனா முன்னணியில் இருக்கக்கூடிய, அவர்கள் மாட்டிறைச்சி அவங்களுக்கே நிறைய, அவங்களே உள்ளே நிறைய உற்பத்தி பண்றாங்க. இது வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இதுக்கு ஒத்துக்கிறது தான், அவ்வளவுதான். சரி, நிறைய இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல கொடு. இல்லை, இது வந்து உங்களுக்கு, அதாவது என்கிட்ட இருந்தும் நீங்கள் ஏதாவது வாங்கணும் இல்லை, நான் உங்ககிட்ட இருந்தா நிறைய வாங்குறேன். இந்த ட்ரேட் பேலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சீனர்கள்கிட்ட இருந்து அமெரிக்கர்கள் அதிகம் வாங்குறாங்க. ஆமா, அதனால அதை வந்து சீனா தான் சரி பண்ற ஒரு வழி தான் இது. சரி, சோயாபீன் சோயாவை அவர்கள் நிறைய பயன்படுத்துறாங்க, வாங்கலாம், அமெரிக்கர்கள்ட்ட இருந்து வாங்கலாம். அது உலக சந்தை விலைக்கு இருந்துச்சுன்னா வாங்கலாம். அதை வாங்கணும்னு இவர் சொல்றாரு. சரி, ட்ரம்ப் அதிபரான போது சார், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்லாம் சொல்லி, நாம ஏன் வெளியிலேருந்து வாங்கணும், சீனாட்டிருந்து வாங்கணும், நம்ம இங்கே உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவோம், இங்கே ஃபேக்ட்ரிஸை கொண்டு வருவோம், அப்போ தானே நமக்கும் வேலை வாய்ப்பு, நம்ம மக்களுக்கு எல்லாம் வரும்னு அவர் அதை தானே பிரதானப்படுத்திட்டு இருந்தார். இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய பொருளியல் நிபுணர்லாம் கிடையாது. என்ன பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எறும்பு காலனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க்கர் ஆன்ஸ்ன்னு இருப்பாங்க, அது மாதிரி இருக்குது. அது மாதிரி பொருளாதாரத்தில் நீங்கள் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு இருக்குது. ரொம்ப திறன் படைத்த ஒரு தொழிலாளி, அவர் வந்து ரொம்ப சிரமமான, ரொம்ப நுட்பமான சிலவற்றை அவர் செய்வார். இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு, விவசாயத்தில் தண்ணி பாய்ச்சறதுக்கோ, களை எடுக்கிறதுக்கோ, நாற்று நடுவதற்கோ, உரத்தை போடுறதுக்கோ, இதுக்கெல்லாம் பெரிய உங்களுக்கு திறன் படைத்த ஆளாக நீங்கள் இருக்கணும்ன்ட்டு இல்லை. அதனால தான் இந்தியாவில் பாதி பேர் விவசாயத்துறையில் இருக்காங்க. சீனாவில் ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. ஓகே. அமெரிக்காவில் ஒருத்தர் தான் இருக்கார். ஏன்னா அதற்கு வந்து ஸ்கில் தேவையில்லை. அந்த மண்ணோட அறிவு இருந்தால் போகிறோம் நமக்கு, அது அந்த குடும்பத்தில் பிறந்தால் போகிறோம், குடியானவனா நீங்கள் மாறிடலாம். ஆனால் நீங்கள் போய் வந்து ஒரு ஜெனரேட்டரை வந்து நீங்கள் சரி பண்ணணும்,
ஒரு எந்திரத்தை நீங்க பழுது பார்க்கணும், அல்லது ஒரு எந்திரத்தை நீங்க படைக்கணும், ஒரு பொறியை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஸ்கில் தேவை. அந்த இடத்துக்கு அமெரிக்கர்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர்களை மீண்டும் நீங்க வந்துட்டு அவங்க வந்து துணி நெய்கிற வேலையில அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை வரும், 10,000 பேர் வந்து இங்க ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் டன், இத்தனை லட்சம் மீட்டர் துணிகளை உருவாக்குவார்கள் அப்படின்னா ஏற்கனவே 7வது மாடியில் இருக்க ஆளை நீங்க 2வது மாடி கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அதனால அந்த வேலைகள் எல்லாம் எங்க போயிடுச்சு? மெக்சிகோ போயிடுச்சு. அந்த வேலைகள்ல இப்போ இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்றோம், மருந்துகள், அதெல்லாம் தயார் பண்றதுல யாரு முன்னோடியா இருக்கோம்? நாம. அது ரொம்ப நம்ம இங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நாம தயார் பண்றதுக்கு ஆகிற செலவு நமக்கு குறைச்சல். அதே கோவிடுக்கு நாம தான் சப்ளை பண்ணோம். ஆமா. அதனால எப்படி நீர் வந்து ஒரு பள்ளத்தை நோக்கி பாயுமோ அது மாதிரி உலக சந்தை, உலக ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி சந்தை என்பது எங்க வந்து ஒரு மலிவாக, எங்க வந்து ஒரு நிதானமான ஒரு சம்பளத்தை கொடுத்து அதே நேரத்தில் திறமையாக ஒரு வேலையை வாங்க முடியுமோ அந்த இடத்தை நோக்கி பாயும். வங்க தேசத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுமதி அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அங்கே பண்ண அந்த ஆடைகளை அங்கே பண்ணும் பொழுது, அந்த ஆயத்த ஆடைகளை பண்ணும் பொழுது அதனுடைய செலவுகள் ஐரோப்பாவில் பண்ண பல மடங்கு ஆகும். அதனால அங்கே பண்றாங்க. இல்லை அதை நாங்கள் திருப்பி அமெரிக்காவில் பண்ண ஏன் பங்களாதேஷுக்கு இவ்வளோ வேலை அமெரிக்கர்களுக்கு கொடுப்போம்? இல்லை, அது கிடையாது. அதுதான் நீங்க வந்து 7வது மாடியில் இருப்பவர்களை 8வது மாடிக்கும் 9வது மாடிக்கும் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டுமே தவிர மீண்டும் அவர்களை 2வது மாடிக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதனால அவருக்கு அது ஸ்டெப் முன்னாடி வைக்கிறது தான். நிறைய வேலைகள் போயிட்டதுன்றது உண்மை. அவர்கள் பண்ணிக்கொண்ட ஒப்பந்தங்கள், மெக்சிகோவோட கனடாவோட அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் வழியாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு போயிடுச்சு. அந்த வேலை வாய்ப்புகளை அவர்கள் புதிய புதிய துறைகளில் உருவாக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பசுமை பொருளாதாரம். அங்க எப்படி இப்போ சீனர்கள் உருவாக்கியிருக்காங்களோ அந்த மாதிரி இங்க சீனர்கள் வந்து நாம இங்க வந்து கோவிட் இருந்தபோது முகமூடி மாஸ்க் வந்து அங்கிருந்து வந்துச்சு. கோடிக்கணக்கில் அவர்கள் செய்திருப்பார்கள். அந்த வேலைக்கு நீங்க அமெரிக்கர்கள் அனுப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து நீங்க அவங்கள ஒரு 50 ஆண்டுகள் பின்னாடி அழைச்சிட்டு போறீங்கன்னு அர்த்தம். அதனால எங்க உங்களால தரமிக்க மலிவான பொருள் கிடைக்குதோ அங்கிருந்து வாங்கிக்கணும். அதை நீங்க பண்றதுக்கு வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது நல்ல பூ மாதிரி இட்லி வெளியில ₹1 கிடைக்குது ஒரு இட்லினா, நீங்க எதுக்கு வந்து ₹1.5 செலவு பண்ணி வீட்டுல சிரமப்பட்டு கல் மாதிரி ஒரு இட்லி பண்ணணும்? ஸோ இப்போ இந்த பயணம், சீன பயணம்ங்கிறது ஒரு வெற்றிகரமான உலக ஓரளவுக்கு அதாவது இப்போ அவர் வந்து போன ஒரு 3-4 நாள்ல நேற்றோ முந்தா நாளோ பூட்டின் போயிட்டார். பூட்டின் வந்து அங்க போறது 25வது தடவை. ஒரு இடத்துல கூட ஜி ஜின்பிங் ட்ரம்ப் வந்து இது இங்க யார் வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது இது ரொம்ப ரேர் தான், வேற யார் இதுக்கு முன்னாடி புதின் வந்திருக்காருன்னாங்க. ஸோ அந்த மாதிரி. அதை விட அவர் எப்போ வந்து கடுப்பா இருப்பார்னா, ஒபாமா வந்தார்னு சொல்லியிருந்தா கடுப்பாயிட்டு. இன்னும் நம்ம எதிரி. ஏன்னா அவர் ஒபாமாவை ரொம்ப கீழே பார்க்கிறார். அவருக்கு புரியல ஒபாமா எப்படி வந்து ஒரு முதல்ல ஒரு செனட்டரா இருந்தார், மேலவை உறுப்பினராக இருந்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய பொது வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அப்புறம் அங்கிருந்து நேரா அதிபராயிடுறாரு. அது வந்து அவருக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்றதும் பெருசா அவருக்கு புரியல. அதுவும் நமக்கு இவ்வளவு கேட்கறோம். அதனால அவர் திருப்பி அதை சொல்லி அவர் மாஞ்சு போயிட்டார் சொல்லி. அதனால ஷீ நல்ல வேளைக்கு புட்டின சொன்னார், ஒரு ஒபாமாவை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்குவோம். நான் நினைக்கிறேன் ஒபாமா, கிளின்டன், நிக்சன் அப்படித்தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி. ஸோ புதின் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா 25 தடவை பார்த்துருக்கார், 25 தடவை வந்திருக்கார். அதுக்கப்புறம் பக்கத்தில் 4000 கிலோமீட்டர் நினைக்கிறேன் பொது எல்லை இருக்கு, அந்த பார்டர் ஷேர் பண்றாங்க. ஆமாம். அதனால அப்புறம் அவங்களுடைய எண்ணெயை இவர்கள் ரொம்ப நம்பி இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு. அந்த எண்ணெயை இவர்கள் வாங்குறாங்க. ஸோ இப்போ இவர் வந்துட்டு போனதும் அவங்க வந்தது என்ன மாதிரியானது? அப்படி இல்லை, இதெல்லாம் முன்னாடியே இந்த மாதிரியான பயணங்கள், இந்த மாதிரியான வருகைகள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதனால அது அப்படி அமைஞ்சு போச்சு. இவர் இப்ப போறதா இல்லையே அதிபர் ட்ரம்ப் 5 வாரம் 4 வாரம் 6 வாரத்துக்கு முன்னாடியில போயிருக்கணும். ஈரான்னால தானே தாமதப்படுத்தினாரு. ஈரான்னால இல்ல, இவங்க தானே போர் தொடுத்தது. இல்ல இவர் ஈரானை போய் சீண்டதுனால அவரே வந்து தாமதப்படுத்திட்டாரு. அதான் சொல்றேன். ஸோ அதான் சார், இது குளோபலா என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸை கொடுக்கும் அவங்க 2 பேர்த்த தாண்டி? இல்லை, அதுதான் இந்த எண்ணெய் விலை என்பது
நேற்று வந்து ஒருவேளை அமைதி வந்துருமோன்ட்டு அவர் முந்தா நாள் வந்து பல பல புள்ளிகளில் நாங்கள் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு சொன்ன உடனே எண்ணெய் விலை ஒரு $5-6 டக்குன்னு குறைஞ்சிருச்சு. 110 இருந்தது 104 நம்ம வந்துருச்சு. அதனால இதுக்கு ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா அப்ப கூட ஒரு பழைய நிலைக்கு போறதுக்கு பல மாதங்கள் ஆகும். ஓகே. ஏன்னா இப்ப கத்தாரினுடைய தயாரிப்பு திறனெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 17% பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஈரானியர்கள் தாக்குனதுல. கத்தாரிகள் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து அதை வந்து தாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானுக்கு உதவுறாங்க, எகிப்தியர்கள் உதவுறாங்க, சவுதிகள் உதவுறாங்க, அல்லது துருக்கியர்கள் உதவுறாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து இதை எப்படியாவது நடத்தணும். ஏன்னா எல்லாரையும் அது பாதிக்குது. ஈரான் மேல கை வச்சா ஈரான் பதிலுக்கு வளைகுடா மொத்தத்தையும் அடிக்குது. ஆமா, அது அவங்க கண்டுபிடிச்ச 2 விஷயம் என்னன்னா, இந்த வளைகுடா நாடுகளை அவர்களால் அடிக்க முடியும். அந்த வலியை அவர்களால் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்களால் தாங்க முடியுமான்றது அவர்களுக்கு தெரியல. வளைகுடா நாடுகள் தாங்க போகிறதில்ல. அது தொடர்ந்து பண்ணால் அவங்களுக்கு சிரமமாயிடும். 2வது, இந்த ஹோர்முஸ் நீரிணை இவ்வளவு ஒரு பெரிய இது வந்து வெறும் 23% தானே. தொண்ட குழியவே வந்து நெருக்கிடுற மாதிரி, ஜக்குலர்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி தொண்டைக்குழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது நேராக தொண்டையை தான் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது குரல் வளையவே கவிட முடியும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ. அண்ட் இன்னொன்னு சார், தலைமையை வீழ்த்திட்டா நாடு சிதறிடும், இருக்காது. போதுமான அளவு அவர்களுக்கு அது வந்து அவங்களுடைய நுண்ணறிவு வந்து அவர்களை கைவிட்டுடுச்சா. ஏன்னா இந்த பல சினாரியோஸ், பல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் காட்சிகள், இதை வந்து எல்லாரும் இந்த திட்டமிடுபவர்கள், வியூக அமைப்பாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம தேர்தல் இப்போ தான் முடிஞ்சது, தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் இவ்வளவு இதை பண்ணோம்னா இது இப்படி நடக்கும், இவ்வளவு வாக்குகள் வாங்கினா இத்தனை இடங்கள் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இதை நாம் இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஈரானியர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஈரானியர்கள் இவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பார்கள் என்பதை அவர்கள் சொல்லவில்லையா அல்லது அவர் நம்பலையான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து 15 நாளைக்கு பிறகு அவர் கேட்குறாரு, ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய தனி தூதர்கிட்ட கேட்குறாரு, ஏன் இன்னும் அவங்க இறங்கி வரல. அதை ஸ்டீவ் விட்காஃப் வெளியே வந்து சொல்றாரு. அப்போ அவருக்கு வந்து 15 நாள் தலைவரை போட்டுட்டோம், அடுத்த லெவல் தலைமைகளை போட்டுட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கொண்டுட்டோம். இவங்க கொல்லல, இஸ்ரேலியர்கள் தானே கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அடிச்ச அடிதானே. இல்ல இவர்கள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் இறங்கி பண்ணக்கூடியவர்கள். ஒரு 60கள் 70களில் சிஏஏ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்கு பலமுறை முயற்சி பண்ணார்கள், அதெல்லாம் நடக்கலை. இஸ்ரேலியர்கள் அவர்களுடைய அணுகுமுறை ரொம்ப பேரமானது. இந்த மாதிரி படுகொலை பண்ணியாவது தங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வந்துருமோன்னு நினைக்கிறார்கள். அது எல்லா நேரமும் அப்படி வராது, அப்படி வராது. அதனால் ஈரானியர்கள் இவ்வளவு தாக்குப்பிடிப்பார்கள் அப்படின்ற ஒரு அறிவு, ஒரு எண்ணம் அமெரிக்க வியூக அமைப்பாளர்களுக்கோ அல்லது அதிபர் ட்ரம்புக்கோ இல்லை என்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. சரியா கணிக்கல அவங்க. ஆமா, 8 ஆண்டுகள் இந்த ஈரானியர்கள் ஈராக்கியர்களோடு சண்டையிட்டவர்கள். 80லிருந்து 88 வரைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களை பலி கொடுத்தவர்கள். அவர்கள் எவ்வளவு வலியையும் தாங்குவார்கள். அதுதான். அதை நீங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த போரை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னும் பேச்சுவார்த்தைகள் அவங்க வேகமாலாம் வந்து ஒரு முடிவெற்றவங்கலாம் கிடையாது. அவங்க பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிப்பவர்கள். அவர்கள் இந்த அணுசக்தியாக மாற வேண்டும் என்று அவர்கள் சமீப காலங்களில் அவர்களுக்கு உறுதியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது வந்து ஒரு காப்பீடு மாதிரி, ஒரு இன்சூரன்ஸ். மதத்துக்கு எதிரானதுன்ற எண்ணம் தானே இதுக்கு முந்தைய தலைவருக்கு இருந்துச்சு. அது வேண்டாம், அது நம்முடைய மார்க்கத்துக்கே தப்பானதுங்கிற அவர் இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு கொடுத்து, ஆனா அவர் இருந்த போதே அதற்கான அவர்கள் இப்ப பாருங்க, நீங்க 3.67% தான் நீங்க அதை செறிவூட்டணும் யுரேனியத்தை. அது பண்ணாலே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அது மருத்துவ ரீதியா புற்றுநோய்க்கெல்லாம் அந்த ஐசோடோப் அதை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு செறிவூட்டினா போறோம். அதை விட குறைச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 60% மேலே செறிவூட்டியிருக்காங்க. தொடக்கத்தில் செறிவூட்டுவது என்பது தான் சிரமம். அது ஓரளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 60லிருந்து 90 போனால் அதை வந்து அணு ஆயுத தலையாக மாற்றிடலாம். அதுக்கு ஒரு ஆண்டுக்கும் குறைவாக தான் ஆகும். அப்போ அவர் இருக்கும் பொழுதே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இது பூமிக்கு கீழே கிட்டத்தட்ட 800 மீட்டர் கீழேயோ
1 கிலோமீட்டர் கீழேயோ நீங்கள் இதெல்லாம் யோசித்து தான் அதை நாளைக்கு பண்ணிட முடியுமா, இன்னைக்கு பண்ணிட முடியுமா, அதுக்கெல்லாம் நிறைய நாள் ஆகும். எவ்வளவு வருஷமா அது செஞ்சிருக்கணும் அந்த கட்டமைப்பை. அந்த மாதிரி 37 இடங்களோ 39 இடங்களோ இருக்கிறதா ஓ. சொல்றாங்க. அதனால இந்த முறை இந்த 38 நாள் தாக்குதல்ல அதை முழுமையா போய் இவர்களால் அழிக்க முடியல. அந்த வாசலை மட்டும் மூடுற வேலையை மட்டும்தான் அமெரிக்க ராணுவம் செய்திருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் அடிக்கிற குண்டெல்லாம் போட்டாங்களே அது சார். அப்போ அது போன தடவை அதுல முடிஞ்சிருச்சு ஒரு அப்படின்னு. குண்டு 15,000 கிலோ. அதை தூக்கிட்டு போற முதல்ல அந்த குண்டு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. பங்கர் பஸ்டிங் பாம்ஸ்ன்னு பேர். அந்த குண்டை தூக்கிட்டு போற விமானங்களும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் போட்டு அது முழுசா அது முடியல. அது இன்னும் கீழே போயிடுச்சு. அங்க அந்த யுரேனியம் இன்னும் இருக்கு. அந்த யுரேனியத்தை போய் தோண்டி எடுக்கணும். எடுத்து அதை ஈரான்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதனால போக போக பார்ப்போம். ஓகே, நன்றி சார். உங்களோட எனக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்கிறதுக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. BCA Cybersecurity, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.